வந்தே மாதரம். தமிழக அரசே மூடு மூடு, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை மூடு. இதே மோகன்டா ஜெபமணி ஜனதா கட்சி 7358673176. ஜிபே போடலாம், அதில் போடலாம். 7358673176. எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஏன் மூட சொன்னேன்னா, தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் 13/17/3/2016 பிரசிடண்ட்டு தட்சிணாமூர்த்தி எல்லாம் போட்டிருக்காரு. கேஸ் வந்து 2015 கேஸுன்னு போட்டுக்கிறாங்க. நான் மனு அனுப்பிச்சது 18/12/2006. 18/12/2006 மனு அனுப்புகிறேன் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில். அப்புறமா ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸ் போடுறேன். WP 3690/2016. ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போட்டு பொதுநல வழக்கு போட்டு ஆர்டர் வாங்குகிறேன். உடனடியாக நீங்கள் ஒரு பதில் கொடுக்கணுன்னு. இந்த மேட்டர் என்னென்னா, நம்ம சாலைகளெல்லாம் தோண்டினாங்க 2002 நம்ம சாலைகளை பயங்கரமாக தோண்டினாங்க. கேபிள் போடுறோம், கலராக கேபிள் போடுறோன்ட்டு. அப்போ அதுக்கு நான் பெட்டிஷன் வழக்கம் போல் பெட்டிஷன் போட்டு தயார் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் ஆர்டிஐயில் கேட்டேன். 2002 ஒரு பிஐஎல் போட்டேன். பொதுநலக்கு போட்ட உடனே ஒரு GOMS 10 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, GOMS 10/2010 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதில் என்ன, நம்ம கர்நாடகா என்ன ஆர்டர் போட்டார்னா, யார் வேணாலும் கேபிள் ரோடை தோண்டிக்கலாம், கேபிளில் பதிக்கலாம், ஆனால் மூடிடணும். ஆனால் அவங்க வந்து இதை செய்கிறதுக்காக அனுமதி வாங்க வேண்டியதில்லை. பக்கத்தில் இருக்காது காவல் நிலையங்கள்லையோ அதிகாரிகள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போகிறோம். மற்றபடி சாலையை தோண்டலாம், கேபிளை போடலாம், அதுக்கப்புறம் கேபிளை மூடிடணும். ஆனால் அதற்காக சென்னையில் மொத்தம் ட்ராக் ரெண்ட் ஆண்டுக்கு 1 கிலோமீட்டர் கேபிள் போட்டிருந்தான்னா ஒரு ஆண்டுக்கு 9800 ரூபா கட்டணும். அதே மாதிரி அப்புறம் நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி அது கட்டணம் வேறுபடும். அதுக்காக நான் ஆர்டிஐயில் கேட்டிருந்தேன், யார் யார் எவ்வளோ கேபிள் பதிச்சிருக்காங்க, எவ்வளோ ட்ராக் ரெண்ட் கட்டியிருக்காங்கன்ட்டு. இதுக்கு பதிலே கிடையாது. 2006 பெட்டிஷன் போட்டு 18/12/2006 பெட்டிஷன் போட்டு என்றைக்கு விசாரணைக்கு வருது 17/3/2016. அது ஹைகோர்ட்டில் கேஸ் வாங்கின அப்புறமா. ஹைகோர்ட்டில் என்றைக்கு கேஸ் போகிறாங்கன்னா 8/2/2026 16 கேஸ் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் வரது ட்ராக் ரெண்ட்டு மாத்திரம் நீங்கள் இப்போ வசூல் பண்ணியே வச்சுக்கிடுங்க. இப்போ முரட்டுத்தனமாக ஸ்டாலின் ஒரு முடிவு எடுத்து எவ்வளோ ட்ராக் ரெண்ட் GOMS 10 படி யார் யார் ட்ராக் பதிச்சா அப்படின்னாலே நம்ம நாட்டில் இருக்க கடன் பாதி குறைஞ்சி போகும். அவ்வளோ கேபிள் நிறையா பதில் வந்தது. குப்பையான பதில் வந்தது எல்லா நகராட்சியிலும் இருந்தோம். சில பேர் வாங்கியிருக்கின்றாங்க, சில பேர் நிலுவையில் இருக்கின்றாங்க, சில பேர் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அதனால தான் அப்புறமா கடுப்பில் மூடு தகவல் ஆணையத்தை மூடுன்னு சொல்லி போட்டு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இப்போ 2 பெட்டிஷன் போட்டிருக்கேன். அது 2-3 வருஷம் ஆகிப்போச்சு. ஒன்று அப்படின்னா, திருவான்மூரில் பாம்பன் சுவாமி கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஆர்டிஐயில் ஒரு தகவல் கேட்ட உடனே அங்கே இருக்கிற அதிகாரி, குழுப்படுத்த அதிகாரி என்ன சொல்கிறான்னா, நீ இந்தியன் என்பதற்கு என்ன ஆதாரம், அதை காட்டு, பிறகு தான். ஆர்டிஐயில் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி கேட்கக்கூடாது அவன். அது என்ன போய் இந்தியன் கேட்குற நீ, எல்லாம் தான் நான் ஆதரவு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன். ஆஹா தீண்டாண்டா அப்படின்னு சொல்லி 3 வருஷமாக அது ஆணையத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில், அதுக்கு ஒன்று ஆர்டிஐயில் கேட்டால் அதுவும் 3 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் தகவல் ஆணையத்தை மூடு அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம பண்ணி பிரயோஜனம் இல்லை. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவர் என்ன பேனர் கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன போஸ்ட் போட்டாலும் சரி, இருந்தாலும் நல்லதே நடப்போம், நம்புவோம். ஜெய் ஹிந்த்.